Namaskaram. In your proverb, everyone has a friend during each stage of life, but only lucky ones have the same friend in all stages of life. ரொம்ப கரெக்ட். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்மளை மாதிரி ஒரு பாக்கியசாலி, நம்மளை மாதிரி ஒரு நிஜமாகவே ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இன் திஸ் எர்த். அந்த ஃப்ரெண்ட்ஸ் காமனாக எல்லா நேரத்துலையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப அபூர்வம். எனிவே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் நமக்கு சின்ன எல்கேஜி அந்த ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாள். இப்போது வாட்ஸ்அப் வந்திருக்கு, ஃபேஸ்புக் வந்திருக்கு, நிறைய இந்த மீடியாஸ்லாம் வருதுங்கிறதுனால சில பேரோட கண்டினியூஸாக டச் இருந்துகிட்டே இருக்குது. பட் சில பேரில் இப்போ எங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படியே இப்போ வரைக்கும் வருதுங்கிறது இட்ஸ் வெரி ரேர். ரொம்ப கஷ்டம். பட் நான் ஐ எம் வெரி லக்கி. எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும், அதாவது ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் ஹெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிசிக்கலாக யாரும் இல்லை. ஆனால் இன்விசிபிளாக ஐ ஹவ் காட் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர். யார் அப்படின்னு கேட்டால் 5 எலிமெண்ட்ஸ். நிஜமாங்க, இது ஒவ்வொருத்தரும் you have to be very lucky to have the 5 elements as friends. அது என்றைக்குமே ரொம்ப 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 அதுதான் அவள் இந்த இதில் ப்ராவர்பில் ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடியது. ஏன்னா லக்கி, ரொம்ப லக்கியாக இருக்கிறவா தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தொடர்ந்து வரும். ஒரே ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரம் தி ஏஜ் அப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் தே வில் கண்டினியூ. ரொம்ப அபூர்வம். பட் அது ஃபிசிக்கலாக இல்லைனாலும் இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கும் போது வி ஆர் லக்கி. ஏன்னா எல்லா ஸ்டேஜிலையும் நம்மளை கைடு பண்ணக்கூடியது கண்டிப்பாக இந்த 5 எலிமெண்ட்ஸ். நீங்கள் நல்ல யோஜனை பண்ணி பாருங்கோ. இதை நான் இந்த ஈக்குவேஷன் கரெக்டு அப்படின்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட் அடிக்கும். ஃபிசிக்கல் ஃப்ரெண்ட் நமக்கு சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம கூட வரா, எல்லா விஷயங்கள்லையும் அவள் ட்ராவல் பண்ணுறா அப்படிங்கிறது சம்திங் கிஃப்ட். அது ஒரு பெரிய சல்யூட். ஃபிசிக்கலாக இல்லை, டியூ டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லை அப்படின்னா, பட் நம்ம எல்லாம் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய இந்த 5 எலிமெண்ட்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டோம்னா அந்த பாண்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்ல பாண்டுங்க. நிஜமாக நான் எங்கே வேணால் சொல்லுவேங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் அது அந்த பஞ்சபூதத்தோடு நான் இணைஞ்சு இருக்கும்போது என்னோடய லைஃபே டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ வெயில் கொளுத்துறது, எஸ், அதெல்லாம் நம்ம வி ஹாவ் டு பேர். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. பட் நமக்கு ஹெல்ப்பு அப்படிங்கும்போது எஸ் தே டூ அ லாட். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடக்கணுமானா எஸ் தே கம் அண்ட் ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அவள் உங்கள் கூட இருக்கேங்கிறத கண்டிப்பாக காமிப்பா. நாங்கள் இப்போ ரீசண்டாக போன 2 மாதம் முன்னாடியோ சிறுவாபுரிக்கு போயிருந்தோம். சிறுவாபுரிக்கு முருகர் கோவிலுக்கு போய் நாங்கள் முருகனெல்லாம் பார்த்தாச்சு. முருகனெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது என்னென்னா சடனாக அப்படி ஒரு மழை. ஸோ எங்களுக்கு கார்கிட்ட போகிற வரைக்கும் கூட என்ன, பிகாஸ் இப்போல்லாம் நிறைய க்ரௌடெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்தனால பார்க்கிங்லாம் ரொம்ப தள்ளி இருக்குது. யூ ஹாவ் டு வாக். அது இங்கேருந்து இந்த கோவிலேருந்து யூ ஹாவ் டு பார்க்கிங்க்கு வரைக்கும் யூ ஹாவ் டு கோ. அதெல்லாம் ஓப்பன் ஏரியா தான். ஸோ அப்போது நான் ரியல்லி நீங்கள் நம்ப மாட்டேன், மழை கொட்டுறது. ஆனால் மழை அவசியம். ஏன்னா வெயில் சும்மா தகன்னு அப்படி ஒரு வெயில். ஸோ மழை எல்லாருக்கும் வேண்டி இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் வி ஹாவ் டு கோ டு தி கார். நாங்கள் காருக்கு போயிட்டு தென் வி ஹாவ் டு கம் டு அவர் ஹவுசஸ். இடங்களுக்கு நம்ம ஆனோம். என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு நான் ஐ லிட்ரலி ப்ரேட் காட். அதாவது மழை அவசியம். அதே சமயத்தில் இப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம். ஸோ கொஞ்சம் மழை நிறுத்தி நாங்கள் காரில் ஏறிடுவோமே. ஏறினதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டேன்,
அங்கேருந்து அண்ணா நகர் வரைக்கும் தான் மழை பெஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாலலாம் நாங்கள் இருக்கிறது குரோம்பேட்டு, எங்கள் ஏரியாவில் ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த பார்க்கிங் போகிற வரைக்கும் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் விட்டுது, அந்த இன்டென்ஸ் கம்மியாச்சு, நாங்கள் காரில் ஏறி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காட்டுன்னு காட்டிது. பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு டைமுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணித்தான் இல்லையா? இது வந்து அந்த பாண்ட் நிஜமாங்க. இது நீங்கள் என் கூட வந்தவாள் நீ யாரை வேணால் கேட்டு பாருங்க, அவளும் சொல்லுவாள். அந்த டைமில் நாங்கள் இங்கேருந்து நடந்து நாங்கள் காருக்கு போயானோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஷேடி பிளேஸ் ஒன்றுமே கிடையாது, டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அப்புறம் ரொம்ப இருட்டிட்டுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகிடும், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்ல வரேன், சின்ன சின்ன ஹெல்ப். ஏன்னா நம்ம வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். இன்னும் வெயில் கொளுத்துற வழியாக கொளுத்தலை. ஸோ மழை இஸ் அவசியம். மழை கண்டிப்பாக பெஞ்சாதான் கொஞ்சம் பூமி குளிரும். ஆனால் எனக்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். நானும் வெளில போயிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நீ கேப் போடு, நாங்கள் ஓடி போய்ட்றோம். நாங்கள் ஓடி போய் நாங்கள் காரில் போய் ஏறிக்கணும். அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் யுவர் டியூட்டி அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், இவாள்லாம் ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம எல்லா நேரங்கள்லையும் அவளை வந்து நம்ம ரொம்ப அரவணைச்சிட்டு சந்தோஷமாக போனோங்க. எல்லா நன்மைக்கேன்னு அவளை அப்படியே நம்ம கூட்டின்னு போனோம்னா அவள் நம்மளை எங்கேயோ அழகாக தூக்கின்னு போவாங்க. இது ரொம்ப உண்மைங்க, ரொம்ப உண்மை. பஞ்சபூதங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டே ஆகணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். அவள் சொன்ன பேச்சை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அவள் சொன்ன பேச்சை நம்ம கேட்கும்போது தான், நம்ம கேட்கும்போது அவளும் செவி சாய்ப்பா. ஸோ இது எல்லாமே வைஸ் வர்ஸா, எல்லாமே அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. நம்ம யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கிவ், நம்ம தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து யூ ஹாவ் டு, அதை நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அப்போது அவள் வந்து ரிட்டர்ன் தே வில் டெஃபினெட்லி கிவ் யூ 10 times or 20 times more than your expectations. இது ரொம்ப உண்மைங்க. ஸோ இந்த ப்ராவர்ப் எழுதினவர் ரொம்ப நிஜமாகவே அனுபவப்பட்டிருக்கு. அண்ட் எவ்ரிபடி இன் திஸ் எர்த், இந்த அட்லீஸ்ட் நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தோட தெரியாது, இன்னிலேருந்து இப்போ ஆஃப்டர் லிசனிங் டு திஸ் வீடியோ யூ ஜஸ்ட் ஹாவ் திஸ் பஞ்சபூதங்கள் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அத்தனை பேரும் லக்கியஸ்ட் பர்சன் இன் திஸ் எர்த்துங்க. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன். நம்ம லக்கி அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் யூ வில், எல்லாமே உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன விஷயங்கள் ஃபேவரபுளாக நடக்கும். இல்லைன்னா ஏமாற்றங்கள் வராது, தோல்வி வராது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தோல்வி வராது. உங்களுக்கு ஒரு வேளை அது கிடைக்கல அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் அதுதான் எண்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ டெஃபினட்டாக தெர் இஸ் சம்திங் பிகர் தேன் தட் அப்படின்னு நம்ம வந்து ஃபார்வர்டாக நம்ம போகணுங்க. யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். ஸோ கண்டிப்பாக இவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ரொம்ப அவசியங்க. ஏன்னா நேரமும் நமக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம நம்பணும், உணரணும், அதோடு நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. நிஜமாக அவ்வளோ ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ராஜா ராணி யாருமே கிடையாதுங்க. ஸோ மனுஷா வரா போகிறா, மதிக்கலை, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், try to share among your contacts. Bye.